இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது லெஜெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் வெப் சீரிஸோட ரிவ்யூ. இந்த சீரிஸ் நெட்ஃப்ளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. மொத்தமா 6 எபிசோட்ஸ் இருக்கு. ஒரு எபிசோடுமே ஆவரேஜா ஒரு 50 மினிட்ஸ் டியூரேஷன். ஒரு சின்ன சைஸ் சீரிஸ் அப்படின்னே சொல்லுவேன். இந்த சீரிஸ் ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையா வச்சு எடுக்கப்பட்ட ஒரு ஸ்பை த்ரில்லர். ஆக்சுவலா 1990கள்ல இந்த போதைப் பொருட்களோட புழக்கம் அப்படின்றது பிரிட்டன்ல ரொம்ப அதிகமா வந்துட்டு இருந்துச்சு. இன்ஃபேக்ட் நிறைய காலேஜ் பசங்கள்லாம் அதனால பாதிக்கப்பட்டு இன்ஃபேக்ட் சில உயிரிழப்புகள் அப்படின்றதும் நடந்துட்டு இருந்துச்சு. இதை எப்படியாவது கட்டுப்படுத்தணும் அப்படின்றதுக்காக லெஜெண்ட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஆபரேஷனை பிளான் பண்றாங்க. அதாவது இந்த கஸ்டம்ஸ்ல வேலை பார்க்கக்கூடிய ஆஃபிஷியல்ஸ் இருப்பாங்கல்ல, அதுல சில பேரை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு ஒரு 3 வார ஸ்பை ட்ரைனிங் மாதிரி கொடுத்து அந்த கேங்ஸ்குள்ள ஊடுருவ விடுறாங்க. ஸோ அவங்க என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் பண்றாங்க, அதுலேயும் குறிப்பா கை அப்படின்ற நபர் அவர் அந்த கேங்குள்ள போய் என்னென்ன விஷயங்கள் பண்றாரு, டுவர்ட்ஸ் தி எண்ட் இந்த ஆபரேஷன் எப்படி சக்சஸ்ஃபுல்லா ஆக்குறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு சீரீஸ் தான் இந்த சீரீஸ். வழக்கமான ஒரு ஸ்பை டெப்பான ஒரு ஸ்பை த்ரில்லர் கண்டென்ட் அப்படின்ற மாதிரி இல்லாம ஒரு மாதிரி உண்மைக்கு நெருக்கமா டிராவல் ஆகிற மாதிரியான ஒரு கண்டென்ட்டா எடுத்திருப்பாங்க. சொல்லப்போனா பயங்கர இன்ஃபர்மேட்டிவா நிறைய விஷயங்கள் இதுல தெரிஞ்சுக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதுலேயும் அந்த கை அப்படின்ற ஒரு நபர் ஒரு ஸ்பையா மாறினதுக்கு அப்புறமாட்டு அவர் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பண்றாரு, சில இடங்கள்ல இவருக்கு தெரிஞ்சே ட்ரக்ஸை உள்ள விடுறதுக்கான பவர் எல்லாம் கேட்பாரு. ஸோ அதெல்லாம் ஏன் கேட்குறாரு அப்படின்ற மாதிரி அந்த ஸ்ட்ராட்டஜிக்கல் விஷயங்கள்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே இருந்துச்சு. ஸ்டார்டிங்கில் அந்த ட்ரக்னால என்னென்ன பாதிப்புகள் இருந்துச்சு, இந்த டீம் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்ற அந்த இன்ட்ரோ அப்படின்றதும் சூப்பராகவே இருந்துச்சு. கிளைமேக்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன நடந்துச்சு அப்படின்றது தெரிஞ்சதா இருந்தாலும் ஒரு மாதிரி நீட்டாகவே பிளான் பண்ணியிருந்தாங்க. எனக்கு என்னென்னா பேஸ் அப்படின்றது கண்டிப்பாக இனிமேல் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு ஃபீட்பேக் இருந்துச்சு. மற்றபடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்குறதுக்கு ஒரு ஒர்த்தான ஒரு சீரீஸ் தான்.